தமிழனின் குரல் சீமான். அரணையூரின் ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்த ஒரு சிறுவன். வறுமை, போராட்டம், துன்பம் எல்லாவற்றையும் தாண்டியும் ஒரே ஒரு கனவை மனதில் வைத்திருந்தான். தமிழன் தலையெழுத்து மாற வேண்டும். தமிழன் உயர்ந்து நிற்க வேண்டும். அவர்தான் இன்று மக்கள் அனைவரும் அறிவது போல சீமான், நாம் தமிழர் கட்சித் தலைவன். சீமான் அரசியல்வாதி அல்ல. தமிழின் காவலர். இரத்தத்தில் தமிழ், மூச்சில் தமிழ், வார்த்தையில் தமிழ். கல்வி, வேலை, இயற்கை வளங்கள், விவசாயம் எல்லாவற்றையும் தமிழனுக்காக போராடும் குரல். ஆட்சி வராத போதும் ஆட்சியாளர்களை அசைக்க வைக்கும் குரல் அரசியல். தமிழனுக்கு தன் நம்பிக்கை வேண்டும். தமிழனுக்கு தன் நிலம், தன் உரிமை வேண்டும் என்று தினமும் மக்கள் மனதில் விதைக்கும் விதை. ஏன் சீமான்? ஒன்றாவது துணிவு. எவர் முன்பாக இருந்தாலும் உண்மையை சொல்லும் வீரன். இரண்டாம் உணர்ச்சி. மக்களின் துன்பத்தை தன் துன்பமாக உணர்கிற தலைவர். மூன்றாம் புதுமை. பாரம்பரிய அரசியலை உடைத்து புதிய தமிழர் அரசியலை உருவாக்கிய சிந்தனை. நான்காவது ஊக்கமூட்டும் பேச்சு. கேட்பவரின் இரத்தம் கொதிக்க வைக்கும் வார்த்தைகள். மக்கள் நினைவில் நிற்கும் வார்த்தைகள். நான் உங்களுக்காக எம் உயிரையே கொடுக்கத் தயார். நீங்கள் தமிழுக்காக உங்கள் வாக்கினை மட்டும் கொடுங்கள். நம்ம ஊருக்கு நீர் வேண்டும், விவசாயிக்கு நிலம் வேண்டும், தொழிலாளிக்கு வேலை வேண்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். 2026 தேர்தல். தமிழனின் நேரம். இனி பாரம்பரிய அரசியல் வேண்டாம். இனி வாக்குறுதி காப்பாற்றாத தலைவர்கள் வேண்டாம். தமிழனுக்காக தமிழனாய் நிற்கும் ஒரே தலைவன் சீமான். 2026இல் உங்கள் வாக்குதான் சீமான் கனவை நனவாக்கும் வாக்கு. உங்கள் வாக்குதான் தமிழனின் குரலுக்கு சக்தி தரும் வாக்கு. தமிழனே, உன் வாக்கு உன் ஆயுதம். 2026இல் சீமானுக்காக வாக்களிப்போம். தமிழன் வெல்லட்டும். தமிழகம் உயரட்டும்.